ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவா பார்க்கல வாங்க. முத்துவேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே கோமதி இருந்துட்டு அண்ணன் வானே எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரம் இருந்துட்டு போனேன் அப்படின்றாங்க. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு, ஏன்னா நீ அங்கேருந்து தேவையில்லாமல் மறுபடியும் உன் மனசுக்கு சங்கடம் தான் அதெல்லாம்ன்றாங்க. உடனே அண்ணன் அவளை போகாதண்ணே நீ அப்படின்னு சொல்லி சக்திவேல் டென்ஷன் ஆகுறாங்க. உடனே ஏன் ஏன் அண்ணனை நான் வீட்டை வச்சு பார்த்துக்க கூடாதான்றாங்க. இங்கே பாரு, இந்த சாக்கை வச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கணும் உரசிக்கணும்னு ஏதாச்சும் நினச்சிங்க அப்புறம் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்றாங்க. சக்தி ஏன்டா இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா தான் ஏன்டா அப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க. அண்ணன் அந்த வீட்டுக்கு, அதுவும் அந்த பரதேசி பாண்டியனோட வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு செம்ம கோவம் வருது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன்னு. அதுக்கப்புறமா டேய் சும்மா தேவையில்லாம இப்படி பேசாதரா, எதுக்காக நீ அந்த குடும்பத்தை இப்படி கேவலமா பேசிட்டு இருக்க, கதிரை இல்லைன்னா இன்னைக்கு நானே உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்டான்றாங்க. அதுக்காகன்னு அவங்க என்ன சொன்னாலும் ஆமசாமி போட்டுட்டு தலையாடிக்கிட்டு இருக்கணுமான்றாங்க. என்னென்ன பேசிட்டு இருக்க நீங்க அப்படின்றாங்க. அண்ணன் எல்லாத்துக்கும் அவங்களோட பேச்சை கேட்டு அடங்கி ஒடுங்கி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நம்ம அவங்க காலு கீழேன்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்கன்றாங்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எல்லாரும் நினைக்க மாட்டாங்க சரியாடா, நீ தான் எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கான்றாங்க. முதல்ல எப்படி எதை புரிஞ்சுக்கணும், எப்படி நடந்துக்கணுன்றத முதல்ல கத்துக்கூடாதுன்றாங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம அவங்கள மட்டம் தட்டிட்டு இருக்காதுன்றாங்க கோமதி. நான் இங்கே இருக்கேன், இங்கேனே எனக்கு குறை சொல்லு, 2 பேரும் மாறியும் வடிவும் 2 பேரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க சரியா, நான் அங்கே இருக்கேன்றாங்க. சரிங்க அண்ணே, நான் எப்போனாலே வரலாம்ல, இங்கே பாரு நீங்கள் எப்போனாலே வரலாம், என்னை பார்க்கலாம், சக்திவேலெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான்றாங்க, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. சரி நான் உடம்பு பார்த்துக்கோன்றாங்க. மாமா உடம்பு பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு தயங்காமல் ஃபோன் பண்ணுங்கள், எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நான் உங்களுடைய ஃபோனை கண்டிப்பாக எடுப்பேன்றாங்க. சரி கதிரன்றாங்க. அப்பா உடம்பு பார்த்துக்கோங்கப்பா, நான் எதிர்த்து வீட்டில் தானேம்மா இருக்கேன், எனக்கு என்ன ஆக போகுது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சக்தியில் அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க ச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.